வாங்க சார், வாங்க. அனு, அனு. வரேன். என்னங்க? அனு, யார் வந்திருக்கான்னு பாரு. என்ன அப்படி பாக்குற? ஹோம் மினிஸ்டர். போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா, போ. சார், சார், அனு, நீங்க, நான், நம்ம 3 பேரை தவிர இந்த வீட்டுல வேற யாருமே இல்ல சார். மினிஸ்டர் என் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு வேற யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் ஏன் ஏற்பாடுதான் சார். சார், எப்படி இருக்கு வீடு? அனு, குட் சார். ட்ரிங்க்ஸ் ரெடி. என்னன்னு தொட்டுக்க எதுவும் இல்லையா? சிக்கன் ஃப்ரை பண்ணல? பண்ணிருக்கேன். போய் எடுத்து வா, போ. அனு, சார், சிக்கன் வந்துடுச்சு. எங்க ஊரு நாட்டுக்கோழி சார், சூப்பரா இருக்கும். குட். அனு, சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டீல? அப்புறம் அனு, சார் இங்கதான் படுக்க போறாரு. போய் பெட்ரூம்லாம் ரெடி பண்ணு. சார், இந்தாங்க. அனு, போய் பெட்ரூம் ரெடி பண்ணு. சரி. சார், உட்காருங்க சார். இல்ல, நான் அங்க இங்கே உட்கார்ந்து குடிங்க சார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சார், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்ப எதுக்கு அதெல்லாம்? அனுவுக்கு ஒரு ஆசை இருக்கு சார். அது என்னன்னா, அவ பேர்ல நர்சிங் ஹோமுக்கு ஒரு லைசென்ஸ் வேணுமா? லைசென்ஸா? அவ ஒத்துக்கிட்டா அவ பேர்ல நர்சிங் ஹோமே கட்டி தரையா? சார், தேங்க் யூ சார். வாழ்க்கையில உன்னை ஒரு தடவையாவது அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதை உன் புருஷனை ஏற்படுத்தி தருவான்னு நான் எதிர்பார்க்கல. உனக்காக என் எல்லா சொத்துக்களையும் எழுதி தர தயாரா இருக்க. புருஷனுக்காக தன்னையே தியாகம் பண்ற பத்தினி வாழ்ந்த பூமி. ஆனா நீ புருஷன் சொன்னாங்கிறதுக்காக கற்பையை தியாகம் பண்ண தெரிஞ்சிட்டிய. இந்த காலத்துல எப்படி வாழணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற பொண்ணு நீ. Great. You are really great. எங்க அழகான முகத்தை கொஞ்சம் காட்டி பார்க்க. பொண்டாட்டிய கூட்டி கொடுத்து வாழ்ற பேடிலடா. உன் தலைய துண்டிக்க வந்தா ஆம்பளைடா. ஏண்டா, இதோ இந்த போட்டோல இருக்கிறவங்க யாருன்னு உனக்கு தெரியுதாடா? ஞாபகம் வருதா? சாரதா, குழந்தைகளை கூட்டு உள்ள போங்கப்பா. என்னையா சுதந்திர போராட்ட தியாகி, என்ன இந்த எலெக்ஷன்ல இருந்து அப்புறப்படுத்த நான் அந்த ஈஸ்ட் கம்பெனில இருந்து வந்த பிரிட்டிஷ்காரன் இல்ல. நான் இந்த தேசத்துல பிறந்த பிரஜை. இதா என் ஊரு, இதா என் பேட்டை. வெக்கம் கட்டவன, அத சொல்ல உனக்கு தகுதி இல்ல. நீ அரசியல்வாதியாகி மக்களை ஏமாத்தி அவங்க பணத்தை திங்கிற துரோகினி. என்னையா பேசிக்கிட்டு இருக்க? உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? நான் பண்ண அநியாயத்தை கோர்ட்ல சொல்லி என்ன உள்ள தள்ள போறியா? நான் மந்திரியாக கூடாதுன்னு போராட்டம் பண்ண போறியா? ஏன்டா இந்த வயசான காலத்துல என் உயிரை வாங்குற? இவர் உன்னை பேச விட்டு அதான பிரச்சனை. உன்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். எனக்கு எப்படியாவது மந்திரி ஆகணும்டா. டேய், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை நான் மந்திரியாக விட மாட்டேன். செத்து போனவும் புருஷனை கட்டிப்பிடிச்சு அழகாத விட்டுட்டு என் சட்டையை பிடிச்சு கத்துறியா? இனிமே புருஷன் இல்லைன்னு கவலையா இருக்கா? நான் இருக்கேன். வா.
உனக்கு யாருன்னு தெரியுதாடா? ஆனந்த், நான் தாடா. ஹோம் மினிஸ்டர், என்ன டல்லாயிட்ட? கிக்கு போயிடுச்சா? நீ மினிஸ்டர், மஜாவா இருக்கணும். நான் வேணா பொண்டாட்டிய கூப்பிடட்டுமா? அனு, அனு வாமா, வந்துருவா. என்ன மினிஸ்டர், வலிக்குதா? ஆ? எங்க அம்மா அப்பாவை சாகடிக்கும் போது அவங்களுக்கு இப்படித்தானே வலிச்சிருக்கும். என்னோட தங்கச்சி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தர தர செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கானா? அவளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஏய், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நடமாடுற புடம் மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? உன்னை கெஞ்சி கேட்கிற, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சு விட்டு. மன்னிக்க வேண்டியவன் நான் இல்லப்பா, அவன் மேல இருக்கானே, அவன் மன்னிக்கணும். அவன்கிட்ட போய்